அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, 75 நாட்களாக அமெரிக்காவின் உதவியோடு, ஐரோப்பிய நாடுகளின் துணையோடு, இஸ்ரேல் என்ற தீவிரவாத நாடு காசா பகுதியில் நடத்தி கொண்டிருக்கும் பேரழிவு நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவம் எல்லா யுக்திகளையும் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி குழந்தைகளோடும், அதுவும் மருத்துவமனையில் இருக்கின்ற குழந்தைகளோடும், மருத்துவமனையில் பணி செய்கின்ற மருத்துவர்கள், தாதி பெண்கள் இவர்களோடும், மருத்துவமனையில் இருக்கின்ற அரைகுறையான அந்த மருத்துவ உபகரணோடும் பெரிய யுத்தம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அடைபட்டு கிடக்கும் அல்லது மருத்துவ சிகிச்சைக்கு அரைகுறையான மருத்துவ சிகிச்சைக்கு உட்பட்டு இருக்கும் மக்களை வெளியே வர சொல்லி அங்கே குண்டுகளை போட்டு அவர்களை அழிக்கிறார்கள். அதன் பிறகு அப்படி அவர்கள் அழித்த ஹாஸ்பிட்டல், நேற்று சிபா ஹாஸ்பிட்டலை அழித்திருக்கிறார்கள், ரவுதான் ஹாஸ்பிட்டலை அழித்திருக்கிறார்கள், அல் மடாமி என்ற பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவில் இருந்த ஒரே மருத்துவமனை, இங்கே மட்டும்தான் மகப்பேறு விஷயங்களை பார்க்கின்றார்கள், அதையும் அழித்திருக்கிறார்கள். அங்கே உள்ள டாக்டர்களையும் நர்ஸுகளையும் கைது செய்து சிலரை நிர்வாணப்படுத்தி கைகளை கட்டி அழைத்து சென்றிருக்கிறார்கள். அத்தோடு கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல், இது ஒரு காசா பகுதியில் உள்ள இன்னொரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல். நேற்று இரவு மட்டும் 56 முறை அல் சுஜைதா பகுதியை குண்டு போட்டு அழித்திருக்கிறார்கள். 56 பில்டிங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. வீதிகளிலெல்லாம் மக்களுடைய பிணங்கள் கிடக்கின்றன என்று பத்திரிகைகள் நமக்கு ஊடகங்கள் செய்திகளை தருகின்றன. இத்தனையும் செய்து அவர்கள் சாதித்தது என்னவென்று சொன்னால் எதுவுமே இல்லை. நேற்று மட்டும் 200க்கு ஏறக்குறைய 200 இராணுவ வீரர்களை பல்வேறு தளங்களிலும் அளித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவ வீரர்களிடம் இப்பொழுது ஒரு புதிய யுக்தி வந்திருக்கிறது. அது அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லது போர்க்களத்துக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் வீடியோ எடுத்து தங்களுடைய குடும்பங்களுக்கு அனுப்பி விடுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அடுத்த சில நொடிகளிலேயே அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வை நேற்று வீடியோ எடுத்து எல்லோரும் போட்டு காட்டுகிறார்கள். ஒரு வீட்டிலே இருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினர் தங்களுடைய கடைசி நேரங்கள் என்று சொல்லி அந்த வீடியோவை எடுக்கிறார்கள். அது அவர்களுடைய கடைசி நேரமாகவே முடிந்து விட்டது. 41 பேர் இறந்திருக்கிறார்கள். பல மிலிட்டரி டாங்கிகளை அழித்திருக்கிறார்கள். தனது மக்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டுமே என்று அல் ஜபாலியா இடத்தை நாங்கள் பிடித்து விட்டோம் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். அதிலே நாங்கள் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் வீரர்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் தொடக்கத்திலேயே நார்தன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசாவை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள். நேற்றும் அங்கு பயங்கரமான தாக்குதலை சந்தித்து பிணங்களை சந்தித்திருக்கிறீர்கள். ஆனால் அங்கிருந்த மருத்துவமனையை விட்டு வைக்காமல் அங்கே இருக்கின்ற நோயாளிகள் உட்பட அத்தனை பேரையும் நீங்கள் தாக்கியிருக்கிறீர்கள். ஆக மருத்துவமனை, நோயாளி, குழந்தைகள், பெண்கள் என்று அப்பாவிகளை தாக்குவதில் இவர்கள் மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகளாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை மனசாட்சி உள்ள எந்த யூதனும் ஒத்துக்கொள்ளவில்லை. நேற்று அவர்களுடைய பாராளுமன்றத்தில் வார் கேபினட்டில் இது வந்திருக்கிறது. ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தெருவெல்லாம் பிணமாக கிடக்க வேண்டும். அவள் நெதன்யாஹுவுடைய லிக்விட் பார்ட்டியை சேர்ந்தவள். அவள் சொல்லுகிறாள், தெருவெல்லாம் பிணமாக கிடக்க வேண்டும் என்று கத்துகிறாள். எவ்வளவு வெறிபிடித்த ஒரு செயல்! ஆனால் காசாவை அழித்திருக்கிறீர்கள், தரைமட்டமாக்கிறீர்கள். ஆனால் அங்கே பிணம் என்று ஒன்று கிடக்கிறது என்றால் அது இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய பிணங்கள் தான் என்பதை அந்த அம்மா புரிந்து கொள்ளவில்லை போலும். அதன் பிறகு இஸ்ரேலிய இராணுவத்தினர் எந்த அளவுக்கு தாங்கள் மரணத்தை மட்டுமே சந்திக்கிறோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் விரைவிலேயே நெதன்யாஹுவை எதுவும் செய்வார்களா என்ற அச்சம் நமக்கு எழுகிறது.
நேற்று நாம் நமது பதிவிலே சொன்னோம் 2800 பேர் ரீஹாபிலிட்டேஷன் மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கே கிட்னி முழங்கால் போன்றவை மாற்று சிகிச்சைக்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்களையெல்லாம் 2800 மிக குறைவான எண்ணிக்கை. இவர்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று நத்தயான்கு வந்த நேரத்தில் அவருடைய மூஞ்சியில் நாங்கள் முழிக்க விரும்பவில்லை, அவரை உள்ளே விடாதீர்கள், அப்படி விட்டால் நாங்கள் ஓடிவிடுவோம் என்று மிரட்டியிருக்கிறார்கள். நத்தயான்குவை அவர்கள் சந்திக்கவில்லை. அப்படியானால் என்ன நடக்கிறது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு உள்ளால் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது சகோதரர்களை மொத்தமாக இன்னும் நிறைய இழந்திருக்கிறார்கள். பாலஸ்தீன் ஜிஹாத் அல்-குத்ஸ் பிரிகேட் நேற்று மட்டும் 21 டாங்கிகளை அளித்திருக்கிறார்கள். அல்-ஹமாஸ் 24 டாங்கிகளையும் புல்டோசர்களையும் எக்ஸவேட்டர்களையும் அளித்திருக்கிறார்கள். ஒரு சுரங்கப்பாதையை காட்டினார்கள் அல்லவா, அங்கே நாங்கள் புகுந்து விட்டோம் என்று. அதற்கு ஹமாஸ் சகோதரர்கள் என்ன போட்டார்கள் என்று சொன்னால், we have accomplished our task, you are welcome. நாங்கள் எங்களுடைய வேலையை முடித்து விட்டோம், நீங்கள் இப்பொழுது உள்ளே வரலாம். அது என்னன்னா, அது அவர்கள் அக்டோபர் 7 பயன்படுத்திய ஒரு சுரங்கப்பாதை, அவ்வளோதான். அதன் பிறகு அதே அவர்கள் விட்டு போய்விட்டார்கள். அதுக்குள்ளே போயிருந்து படம் எடுத்து எல்லாம் போட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருந்தோம். தண்ணி அடிக்கிறது என்னாச்சு, அங்கே 3 அடிக்கு தண்ணி வரலையா. ஆகவே அந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்பதுதான் அதில் கிடைக்கின்ற உண்மை. இப்பொழுது இவர்கள் இவ்வளவு இதையும் இழந்துவிட்டு கான்யூனிஸை இன்னும் பிடிக்கலை. நேற்றும் நிறைய குண்டு போட்டிருக்காங்க. கான்யூனிஸ் உங்களுக்கு தெரியும், காசாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே இந்த சகோதரர்கள் வந்து அடித்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஒன்றால் முடிந்ததெல்லாம் குண்டு போடுவதுதான். ரஃபா பார்டரில் நேற்று குண்டு போட்டிருக்கான், அங்கே இருந்த எல்லாத்தையும் அழிச்சிருக்கான். அதில் ஃப்ரான்ஸை சார்ந்த ஒரு எம்பியும் இறந்து போயிருக்கார். ஆனால் ஃப்ரான்ஸுக்கு இந்த சூடு சொரணெல்லாம் இல்லை, அமெரிக்கா கூட சேர்ந்து அது என்ன அது இது பண்ணது கொஞ்சம் கூட இவனை வந்து நீ அப்பாவிகளை கொலை செய்கிற, எங்கள் மக்களும் சேர்ந்து கொலை செய்யப்படுகிறார்கள் என்று. 8 அமெரிக்காவினுடைய ஹாஸ்டேஜஸும் உள்ளே இருக்காங்க. 7 பேர் நேற்று இவன் குண்டு போட்டதில் இறந்துருக்காங்க. அமெரிக்க மக்களும் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு அமெரிக்கனுக்கு ஆபத்து என்றால் உலகத்தை அழித்து விடுவோம் என்று. ஒன்றும் நடக்கலை. ஆக சகோதரர்களை நிறைய இழப்புகளை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போது லாங் சீஸ்ஃபயர் வேணுமா, ரொம்ப நீண்ட போர் நிறுத்தம் வேணுமா. யார் கேட்குறா? இஸ்ரேல் கேட்குது. அதில் தான் இன்றைக்கி பத்திரிகையெல்லாம் காலையில் முழிக்குது. லாங் சீஸ்ஃபயருக்கு இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காங்களா. அங்கே தான் புதைகுழி ஆக்கியாச்சு, ஜபாலியாவை பிடிச்சாச்சு. கான்யூனிஸும் அல்ஜுஜா தான் உனக்கு என்றைக்கும் அடிமையாக ஆகாது போல் தெரியுது, அப்படி அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வெற்றி கட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லும்போது நீ எதுக்கு லாங் சீஸ்ஃபயருக்கு ஒர்க் பண்ணுற? சரி, இவங்க என்ன சொல்லுவாங்க, பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் சொல்கிறாங்க, எல்லாரையும் வெளியிட்டால் ஒழியாக ஹாஸ்டேஜில் ஒரு தினம் கூட இன்னும் நாங்கள் வெளியிட மாட்டோம். அழைத்து செல்லப்பட்டவர்கள் யாரையும் நாங்கள் வெளியிட மாட்டோம். நீ அவர்களை கொலை செய்வதில் தான் குறியாக இருக்கிறாயே தவிர அழைத்து செல்லப்பட்டவர்களை நீ மீட்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு கொஞ்சமும் இல்லை. இப்போ மொத்த டிஸ்கஷனும் எங்கே போயிட்டு நான் சகோதரர்களே ஹவுதீஸ் பக்கம் போயிட்டு, ஹவுதீஸோடைய பலத்தை எல்லோரும் மிஞ்சுகிறார்கள். அவங்க சொல்லியிருக்காங்க நேற்று ரொம்ப உருக்கமான உரையில். சையத் ஹவுத்தியினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், பாலஸ்தீன மக்களே, நீங்கள் தனியாக இல்லை, நாங்களும் வருவோம். அரபு நாடுகளிடம் சொல்ல, பார்டரை திறந்து விடா, அங்கிருந்து 1 லட்சம் பேர் போய் சண்டை போடுவோம். பார்டரை திறந்து விட, இஸ்ரேல் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு பார்ப்போம் என்று கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் தனியாக இல்லை, நாங்கள் உங்களுக்காக மரணிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு அமெரிக்காவினுடைய ஒரு கோயலேஷன், அதாவது ப்ராஸ்பரிட்டி கார்டியன்ஷிப் என்று கார்டியன் என்று ஒரு பல நாடுகளை ஒன்றா சேர்த்திருக்கிற 10 நாடுகளை ஒன்றாக சேர்த்திருக்கிறார். இப்பொழுது செங்கடலில் யுத்தம் நடத்துவதற்கு வா பார்க்கலான்னு சொல்கிறாங்க. வா பார்க்கலான்னு. அதுக்கு பிறகு இப்போ ஒரு நிபந்தனை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல்களை மட்டும்தான் தாக்குவோம் என்று சொல்லியிருந்தோம். நீங்கள் ரெட் சீக்கு வராமல் வேறு எப்படி வேணாலும் போய்விடுங்க, மெடிட்டரேனியன் சீயில் உங்களை பார்க்கவே கூடாது, எங்கே கண்டாலும் தாக்குவோம். ஆனால் உலக நாடுகளினுடைய மற்ற கப்பல்களுக்கு நாங்கள் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல்களை கூட முதலில் நாங்கள் எச்சரிப்போம். நீங்கள் எச்சரிக்கையை கேட்காவிட்டால் தான் உங்களை நாங்கள் தாக்குவோம். இனி நாங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய எந்த கப்பலையும் பாலஸ்தீன மக்களுடைய நிபந்தனையை நிறைவேற்றாத வரைக்கும் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு புது நிபந்தனை என்னவென்று சொன்னால், இந்த 10 நாடுகளுடைய கப்பல்களும் அமெரிக்காவோடு சேர்ந்திருக்கக்கூடிய 10 நாடுகளுடைய கப்பல்களையும் எங்களால் தாக்க முடியும், தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த கோயலேஷன் ஒரு இன்சல்ட்டுன்னு அமெரிக்காவில் உள்ள ஒரு லாமேக்கர், ஒரு எம்பி சொல்லியிருக்கான்.
நீ இப்படி ஒரு 10 நாடுகள் சேர்ந்துட்டு போனால் அவன்கிட்ட நிற்க முடியாது. ஏன்னா அவர்களிடையே இருக்கக்கூடிய ஆயுதங்களை சொல்லுகிறாள். லாங் ரேஞ்ச் பெலாஸ்டிக் மிசைல்ஸ் 2200 1600 வரைக்கும் போகிறது. ஈரான் கொடுத்த ஷஹாப் மிசைல்ஸ் அது 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கும். அதுக்கு பிறகு குரூஸ் மிசைல்ஸ், அடுத்து C2C மிசைல், அட்டாக் அண்ட் சூசைடு ட்ரோன்ஸ். அது அந்த ட்ரோன்ஸ் UAVன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை சாதனம் 2000 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கும். அண்ட் ஃப்ளீட் ஆஃப் ட்ரோன்ஸ், அவங்க கப்பல் ஒன்று விட்டுருக்காங்க செங்கடலில், அது அவ்வளவுமே ஆயுதமாகத்தான் இருக்கிறதாம். இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா என்ன நினைக்குதான், ஹவுத்தீஸோடைய ட்ரோன்ஸை நம்ம தாக்கணும்னா செலவு அதிகமாகும். எப்படி வரான் பாரு, பணத்துக்கே வந்துடும் கடைசியில், எல்லா நாடுகளும் பணத்தை தரணும்னு. ஆனால் அவர் பெரிய ஒரு மாற்றம் என்னவென்று சொன்னால், 20,000 சகோதரர்கள் தங்களுடைய உயிரை தந்து ஒன்றை சாதித்திருக்கிறார்கள். உலக நாடுகளில் அரபு நாடுகள், குறிப்பாக பஹ்ரைனை தவிர வேறு எந்த நாடும் அமெரிக்காவோடு சேரவில்லை. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிவரடியாக இருக்கின்ற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒருங்கிணைந்த அமீரகம், ஐக்கிய அமீரகம் கூட ஒத்துக்கல, எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியா முடியாதுன்னு சொல்லிடுது. அது ஒரே வார்த்தையில் முடியாதுன்னு சொல்லக்கூடிய முதுகு பலம் இல்லை. ஏன்னா அவன் தலைமெல்லாம் அவன் நாடு அமெரிக்கா கையில் இருக்குது. 10 அடிக்கு ஒரு அமெரிக்கா தலை இருக்கும் பொழுது, ஆனால் அவன் முடியாதுங்கிறான். ஹவுத்தீஸு உடைய பேசி நேற்று நான் சொன்னேன், அவங்களுக்கு இடையில் எக்ரிமெண்ட் வரப்போகுதுன்னு. இப்போது எந்தெந்த ஆயுதங்களெல்லாம் ஹவுத்தீஸுடன் இருக்குன்னா நம்ம அரபு சவுதி அரேபியாவுக்கு தெரியும். ஏன்னா 2019 2021 இந்த ஹவுத்தீஸை வச்சு தான் சவுதியை அடிக்க வச்சான் அமெரிக்கா. இப்போது அந்த ஆயுதங்களை எல்லாம் டெவலப் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 3 லட்சம் பேரை இழந்ததுனால நாங்கள் இனிமேல் எதையும் விடமாட்டோன்னு சொல்லக்கூடிய ஹவுத்தீஸ் நிறைய ரிசர்ச் பண்ணி ஆத்திரப்படலை. இழப்புகளை தாங்கி கொண்டு இந்த சபூருக்கு ஒரு புது விளக்கம். இழப்புகளை தாங்கி கொண்டு ஆயுத ரீதியாக பல ஆராய்ச்சிகளை செய்து புது ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் இப்போது சவுதி அரேபியாவுக்கு தெரியும். நம்மளை அடித்தவனும் இப்போ சவுதி அரேபியாவில் 7 நாள் விருந்து போட்டு அவங்களோட கன்சல்டேஷன் நடத்தியிருக்காரு. அவருக்கு சவுதிக்கு இருந்த ஒரே ஆபத்து ஹவுத்தீஸு அவங்க இல்லை. 2022 அவன் சவுதியை மட்டும் இல்லை, மற்ற நாடு UAEயும் தாக்க வச்சுருக்கான். இப்போ அதையெல்லாம் விட்டுக்கிட்டு மொத்தமாக அவர்கள் பாலஸ்தீன மக்களோடு நிற்கிறார்கள். சகோதரர்கள், இந்த பூமி பந்தின் மேல் சஞ்சரிக்கின்ற புனித ஆத்மாக்கள் தாலிபான்களும் இந்த ஹமாஸ் சகோதரர்களும் அவர்களோடு துணை நிற்கின்ற போராளிகள் குழுக்களும் இந்த ஹவுத்தீஸ் தான் என்று இன்று பேசுகின்ற அளவுக்கு, உலக ஊடகங்கள் தூக்கி வைத்து பேசுகின்ற அளவுக்கு ஹவுத்தி தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. அடுத்து சகோதரர்களே, சிரியாவில் அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸை தாக்கி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா தங்களுடைய தொடர் தாக்குதலால் பல வெற்றிகளை ஈட்டி இருக்கிறது. அந்த லெட்டானி என்ற ஆற்றை கடந்து வந்து விட்டார்கள். இஸ்ரேல் இப்பொழுது சொல்கிறது, நீ ஆற்றுக்கு அந்த பக்கம் போகவில்லை என்று சொன்னால். இப்போ அவங்க இஸ்ரேலுடைய பகுதிக்குள்ளால் வந்திருக்காங்க. நார்தன் இஸ்ரேல் இல்லை தான் லெபனான் வருது. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பகுதியில் வந்திருக்காங்க. அதில் நேற்று புதுசாக குஃபுர் ஹமான் இன்னும் ஹிஸ்பு மார் என்ற இடங்களை எல்லாம் தாக்கி இருக்கிறார்கள். அங்கே இருந்த செட்டிலேஸ்களை எல்லாம் விரட்டி இருக்கிறார்கள். அவங்கள அழகாக குண்டு போட்டு அழிக்கலாம், ஆனால் செய்யலை. ஒரு சிவிலியனுக்கு ஒரு சிவிலியன் என்று தான் சொல்லுகிறார்கள். இஸ்ரேலும் தன் பக்குக்கு நிறையவே லெபனானுக்குள்ளா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அந்த ஷஹீதானவங்களுடைய உடல் அடக்கமும் பெரிய அளவில் நடைபெற்று இருக்கிறது. அவர்கள் தாங்கள் தாக்கப்படுகிறோம் என்பதை தாக்கப்படுவோம் என்பதை தெரிந்துவிட்டு தான் இந்த களத்தில் இறங்கினார்கள். ஆக அவர்கள் இப்பொழுது துணிவாக இந்த இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி திரும்பும் திசையெல்லாம் கிடைக்கிற தோல்வியை எங்கே கொண்டு காட்டுகிறார்கள் என்று சொன்னால், வெஸ்ட் பேங்கில் மேற்கு கடற்கரை பகுதியில் ஜெனீனை விட்டு அடி வாங்கிட்டு வெளியில் வந்தான், திரும்பி அங்கே போய் தாக்குதல் நடத்திருக்கான். ஈஸ்ட் ஜெருசலத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களையும் எல்லாத்தையும் எல்லாருடைய வீடுகளையும் புல்டோசர் வச்சு அழிக்கிறான். நேற்று மட்டும் 60க்கும் மேற்பட்ட வீடுகளை புல்டோசர்களால் தாக்கியிருக்க. கேட்டால் இதெல்லாம் அன்ஆதரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அதெல்லாம்
அன்ஆதரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் எங்களுடைய அனுமதி பெறாமல் கட்டியதுன்னு. அங்கே இமாமுடைய வீடை இடித்ததை ஏற்கனவே சொன்னேன். அல் அக்ஸா பள்ளிவாசலுடைய தலைமை இமாமுடைய வீட்டை இடிச்சிட்டான். கேட்டதுக்கு அது கொஞ்சம் என்க்ரோச் ஆகிருந்து, கொஞ்சம் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருந்தது, அதனால் இடித்து விட்டோம் என்று எதை பற்றியும் கவலைப்படலை. எல்லாரும் முடிந்த அளவுக்கு அங்கேயும் இவரை எதிர்த்து அடிக்கிறார்கள். ஆக இப்போ இஸ்மாயில் ஹனையா ஈஜிப்ட் வந்துட்டார். அதுக்குள்ளால தோஹாவில் நம்மளுடைய ஈரானுடைய அமீரை சந்திச்சிருக்கிறாரு. அவங்களுடைய ஆக்சிஸ் இதாக இருக்கு. சகோதரர்களை மிகப்பெரிய உதவி இது என்னவென்று சொன்னால், மலேசியா இப்பொழுது ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது. என்னுடைய கடல் பகுதியில் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய எந்த வாகனத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று. தடுப்போம் தாக்குவோம் என்று சொல்லவில்லை, ஆனால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று. 20,000 சகோதரிகள் குழந்தைகள் எல்லோரும் உயிரை கொடுத்ததில் இந்த இஸ்லாமிய உலகத்தை பெரிய அளவில் ஒன்றிணைத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய அந்த சகாதத்தை நின்று பேசும். இதை ஒரு அமெரிக்கனும் ஒரு யூத இராணுவ அதிகாரியும் சொல்லியிருக்கிறான். நீ அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்துவது ஹமாஸை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்தாது. அவர்கள் இன்னும் பல 1000 ஆண்டுகள் நின்று சண்டை போட வேண்டும் என்று உறுதியை பெறுகிறார்கள். அந்த உறுதியிலே நின்று அவர்கள் சண்டையிடவும் தயாராக இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் போதுமான அளவுக்கு அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். இதனிடையே சகோதரர்களே, நேற்று நெத்தன்யாஹூ நம்மளுடைய பிரதமரோடு பேசியிருக்கிறார். ஈரான் தான் எல்லாத்தையும் செய்கிறது, ரெட்சி விஷயமாக, செங்கடல் விஷயமாக கப்பல்கள் போவது பற்றி நாம் பேச வேண்டும் என்று எல்லாத்துக்கும் நம்ம பிரதமர் பதில் சொன்னதா நம்மளுடைய வெளிவிவகாரத்துறை சொல்கிறது. எப்படி என்று சொன்னால், காசா பாலஸ்தீனர்களுக்கு அப்பாவி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் போக வேண்டும், யுத்தம் சீக்கிரமே நிற்க வேண்டும் என்று. நெத்தன்யாஹூ அடுத்த தலைவர் போட்டுருக்காரு. நீங்கள் இந்தியாவில் உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் அங்கே அனுப்புங்க, பாலஸ்தீன ஒர்க்கர்களெல்லாம் நாங்கள் மாற்றிக்கிட்டு, இல்லைன்னா வேலையை விட்டு போனவங்களெல்லாம் மாற்றிக்கிட்டு இந்தியன் ஒர்க்கர்ஸை கொடுக்குறோன்னு. அடப்பாவி, அதை ஒதுக்கிடுவாங்களே. நம்ம அரசாங்கம் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இந்திய ஒர்க்கர்ஸ் அதிகமாக பணம் சம்பாதிப்பதும் சொகுசாக வாழ்வதும் கல்ஃப் கண்ட்ரீஸில் கிடைக்கக்கூடிய வேலைகளில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் 35% என்று கணக்கிடுகிறார்கள். அங்கிருந்து வரக்கூடிய பணம். அதில் நீ இதெல்லாம் ஒன்று சொன்ன. இதில் ஒரு அடிக்கோட்டு காட்ட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் டெக்கான் கிரானிக்கலில் பிராக்கெட்டில் போட்டு சொல்கிறான் ஹமாஸ் மிலிட்டன்ஸ் என்று, ஹமாஸ் போராளிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுகிறது. பாலஸ்தீன மக்களோடு உலகம் முழுவதும் உள்ள மக்களும் இருக்கிறார்கள். இங்கேயும் இந்த அரசாங்கமும் பாலஸ்தீன மக்களுக்கு ரிலீஃப் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே முஸ்லீம் வேண்டாம், ஆனால் உலகங்களிலும் உள்ள முஸ்லீம்கள் தங்களுக்கு வேண்டும் என்ற பாலிசி அது இப்போ பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வதால் அதை நாம் வரவேற்போம். ஆக சகோதரர்களே, பேரழிவில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள மிகப்பெரிய போர் நிறுத்தம் என்று சொல்கிறார்கள். தொடுத்து இவர்கள் அழிக்கப்படும் வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டான் இஸ்ரேல் அழிஞ்சது, டெஸ்ட்ராய்டுன்னு. அது தொடர்ந்து நடக்கும். தொடர்ந்து இருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா தகவலையும் கொண்டு வந்து செய்கிறோம். ஆகிருதவான அல்ஹம்துலில்லாஹ்.